ஷீலா, ஷீலா, சண்டை நம்மள நெருங்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் நான் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா ஆடி பாடி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. சண்டை வந்தா என்னம்மா, சிப்பாயின் பாத்துக்கிறாங்க இல்லன்னா? அப்படி சொல்லு தங்கச்சி. அம்மா, இந்த பொம்புடியா பக்கத்தில் நாம இருக்கிற வரைக்கும் யார் வந்தா நம்ம காலிகே இல்லை. சரி சரி வாங்க போலாம். வேறு வழி இல்லை. எப்படியோ சீன ராணுவத்துல நான் சேர்ந்தே ஆகணும். நான் போட்டிருக்கிற மனுவுக்கு நீங்க தான் எப்படியும் சம்மதம் வாங்கித்தாங்க. நிச்சயமா உனக்கு ராணுவத்துல வேலை வாங்கித்தரேன். உன்னுடைய சின்சியாரிட்டி நான் ரொம்ப மதிக்கிறேன். நீ ராணுவத்துல சேர்ந்தாச்சுன்னா வச்சுக்க. உண்மையாவா? என்ன சேர்த்துக்கோங்களா? நிச்சயமா. நானும் ஒரு மெடிக்கல் ஆபீசரா போறேன். நீயும் என்னோட வரணும்னு நான் ஆசைப்பட மாட்டேன். அதுக்காக இன்னைக்கு சாயந்தரமே ஆபீஸ்களை சந்திக்க போறேன். பாத்தியா, ஆபீஸ் போறேன். ஆமா, சர்க்கார் உத்தரவுப்படி உன்னையும் காவல வைக்கணும்னு இவங்க வந்திருக்காங்க. என்னையா? ஏன்? போர் நிலைமை அதிகரித்து விட்டது. எல்லா இந்தியர்களையும் காவல்ல வைக்கும்படி சர்க்கார் உத்தரவு. இதில் யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. என்னை கூடவா நீங்கள் நம்பவில்லை? பெற்ற தாயையே அன்று தனியாக பிரித்து அனுப்பினேனே, அது கூடவா உங்களுக்கு நினைவில்லை? இல்லை, எதையும் சர்க்கார் நம்பவில்லை. நம்புகிற நிலையிலும் இல்லை. அப்படி என்றால் என்னை காவல் முகாமுக்கு அனுப்ப வேண்டாம். உங்கள் கையாலேயே என்னை கொண்டு விடுங்கள். எந்த பூமிக்கு நான் விசுவாசமாக இருக்கிறேனோ அந்த பூமியிலேயே மடிந்து போகிறேன். எவர்களுக்கு நான் நன்றியுள்ளவளாக இருக்கிறேனோ அவர்கள் கையாலேயே நான் மடிந்து போகிறேன். அப்படி என்னால் நீ ஒண்ணு செய்ய முடியுமா? என்ன செய்ய வேண்டும்? உடனே உத்தரவிடுங்கள். நன்றியுள்ள நீ, விசுவாசம் உள்ள நீ, இதையே உனது நாடாக கொண்டு விட்ட நீ ஒரு சீனத்து குடிமகனை திருமணம் செய்து கொள்ள முடியுமா? சீனத்து குடிமகனை அல்ல, இந்த நகரத்திலேயோ நாட்டிலேயோ யாரை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அவரை நான் மணந்து கொள்கிறேன். மிஸ்டர் சென், ஒரு ஹிருதயத்தின் உண்மையான பக்தி விசுவாசத்திற்கு இதைவிட என்ன சாட்சி வேண்டும்? நாட்டை மறந்தாள், வீட்டை மறந்தாள். இன்னுமா நீங்கள் இவரை நம்பவில்லை? நம்புகிறேன் மிஸ்டர் லிட்டாங், நம்புகிறேன். ஆனால் ஏன் தயக்கம்? நானே இவளை என் மருமகளாக ஏற்றுக்கொள்ள தயார். Yes, I will marry her. Very good. All right, Mr. Linton, shall I make a move? ராஜரத்னம், டீ சாப்பிடல? லெட்டர் படிக்கிறீங்களா? எங்க இருந்து வந்திருக்கு? என் மனைவி. ஓ சாரி, நீங்க படிச்சுட்டு வாங்க, நான் வெளியே இருக்கிறேன். பரவாயில்ல, நீங்க இருக்கலாம். இன்னைக்கு லிஸ்ட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பறப்பதற்கு விமானம் இல்லாவிட்டாலும் எனது சிறகுகளாலேயே பறந்து வருவேன். பறந்து செல்கின்றோம் நாம், பறந்து செல்கின்றோம்.
எத்தனையோ இரவுகள் வரலாம் போகலாம். ஆனால் இந்த இரவு நமக்காகவே வந்திருக்கிறது. எந்த இரவை மறந்தாலும் இந்த இரவை மறக்கவே முடியாது. இருவேறு ஆத்மாக்களை ஒன்றுபடுத்தும் இந்த இரவில் ஏற்படும் உறவை விதியாலும் பிரிக்க முடியாது. சின்னஞ்சிறு வயது முதல் நாம் ஒன்றாகவே வளர்ந்தோம், பழகினோம். எனக்கு அருகில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் எப்போதும் நீ என் இதயத்தில் நிறைந்திருக்கிறாய். என்ன கமலா, பேசவே மாட்டேன் என்கிறாய்? கேள்வி பிறக்கும் முன்னே துடுக்குத்தனமாக பதில் சொல்லும் முன்பால் இன்று ஏன் அடைபட்டு கிடக்கிறது? என்னதான் பழகி இருந்தாலும் திருமண இரவில் நான் நிற்பதுதான் பெண்ணுக்கே உரிய பெருமை என்று காட்டுகிறாயா கமலா? உனக்கே உரிய என்னிடம் ஏன் உனக்கு வெட்கம்? பேசு கமலா, பேசு. கமலா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? வின்சென்ட், தேசம் துன்பத்தில் ஆழ்ந்திருக்கும் போது மக்கள் சொந்த இன்பத்தை விரும்பலாமா? கூடாது கமலா, கூடாது. போர் காரணமாக ஆயிரக்கணக்கான பெண்கள் விதவைகளாக தவிக்கும் போது எந்த ஒரு அறையில் இருந்தாவது இன்ப பெருமிதம். தேசத்திற்கே நாம் பயன்பட வேண்டியவர்கள். அதற்கு ஆபத்தில்லாமல் அமைதி வரும் வரை நமது இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தள்ளி வைத்தால். கமலா, உன்னை நன்றாக எனக்கு ஒண்ணுமே வியாபாரம் விற்கிறது போயா கேட்டு போறாளா இருக்க. ஆமா, வாங்குறதே வர மாட்டேன். வாங்க வாங்க வாங்க. இல்ல எங்க ஆளுக்கான சௌக்கியமா? வாழைக்காய் என்ன விலை? என்ன கேட்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கு. உண்மையா சேவை விசாரிச்சாங்க. செவிட்டு பணமே பணமே கொண்டாடலையா? பின்ன ஏன் வந்த? உன்னை விசாரிக்க வந்தேன். ஏற்கனவே காதுலாம் ரிப்பேர் ஆகி கிடக்குது. மேற்கொண்டு ஏன் பூ வேற வச்சு கட்டிச்சிருக்கிறேன். செவிட்டு காதுக்கு என்ன மாற வேண்டி இருக்கு? எடுத்து ஏறி தள்ளி உட்கார சொல்றியா? நான் உட்கார்றேன். உட்காராத, ஒரேடியா ஓடி போயிரு. ஐயோ, பூசணிக்காயா? கையா ஆட்டக்கூடாதுங்கிற அந்த சைட்டுக்கு ஒரு பொருளை கையில எடுத்துக்கிறாங்க. 3000 ரூபாங்க, நல்லா இருக்கும். விற்காத. கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி தொங்க விடு, திஷ்டி தொலையும். விளக்கு இல்லைங்கிறியா? நாளை காலையில போடுவோம், சாயங்காலம் எரியும். எங்க வயிறு எரியும். போனா போட்டோம். உருளைக்கிழங்கு என்ன ரேட்டு? கேரட்டு அவங்ககிட்ட அது ஒண்ணுதான். அது இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவான். ஆமா, கத்திரிக்காய் என்ன விலை? வீச 3000 ரூபாய். பத்தனா 12 வச்சீங்க, அதுக்குள்ள 3000 ரூபாய் என்ன வந்துச்சு? என்ன ஆச்சு? இப்படி பார்த்தா 2 பேரும் இப்படி பாத்துட்டு இருக்க வேண்டியதான். கிட்ட நெருங்க கொண்டா. ஏற்கனவே இந்த டிராபிக் மாட்டான், இதுல இந்த கேட்டை வேற போட்டு பூட்டி வச்சிருக்கியா? ரூட்டை கிளியர் பண்ணு. ஆமா, ஏயா விலை ஏத்திட்டீங்க? சீனாக்காரன் சண்டைக்கு வந்துட்டான்ல, அதனால சைனாக்காரன் சண்டைக்கு வந்தா ஏன் சிந்தாதிரிப்பேட்டையில விக்கிற கத்திரிக்காய்க்கு விலை ஏத்திட்டீங்களா? சண்டையை ஜாக்கா வச்சு விலையெல்லாம் ஏத்தி விக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? உனக்கு காசு தானே செவிடு. ஆமா, கண்ணு அமைஞ்சிட போகுது. சரி சரி, வாங்க வாங்க, நம்ம கடைக்கு வாங்க, எல்லாம் சௌகரியமா தரேன். புள்ளங்க என்ன விலை? புடலங்காயா சார் 6 கஜம் என்ன விலை? என்ன கிண்டல பண்ண வந்தீங்க? கிண்டல் என்னையா இருக்கீங்க? வியாபாரத்துல ஒரு நியாயம் வேணா? புடலங்காய கொண்டு போய் ஜாம் கணக்கில் விக்கிறீங்க. நல்லா இருக்கையா? நாங்க என்னையா பண்ணுவோம்? சீனாக்காரன் சண்டை வந்துருச்சு இல்ல? அவன சண்டை வந்துருச்சு. இனிமே இன்ச்சு கணக்குல வியாபாரம் பண்ணியா? ஆகுது. இன்னும் வாங்கணும். யார பார்த்து அம்மாங்கிற? யாரா நைனா? யாரா வாத்தியாரு? பள்ளிக்கூடத்துக்கு போகாம பாக்குறவன எல்லாம் வாத்தியாருங்க. அலையிற உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட என்ன இருக்கு? அள்ளிசா தர்றேன். உருளைக்கிழங்கு குச்சிக்கணும் போ. வீட்டை 3.25 ரூபாய். 3.25 ரூபாயா? பாவி, ஏன்டா அப்படி பகல் கொள்ள அடிக்கிறீங்க? என்ன பண்ண சொல்ற? சண்டை வந்துருச்சு. சண்டை வச்சு மார்க்கெட் பக்கமே வரக்கூடாதுடா. வாடா. சீன டாக்டரை மணந்த தமிழ் பெண். தாய் கெஞ்சியும் இந்தியா திரும்ப மறுப்பு. சீன பிரஜையாகிவிட்டாளாம். தென்னாட்டைச் சேர்ந்த தமிழ் பெண் ஒருத்தி சீன டாக்டர் ஒருவரை மணந்த சுவையான செய்தி இங்கே கிடைத்திருக்கிறது. இவர்கள் திருமணம் 9ஆம் தேதி காலை பீக்கிங் நகரத்தில் நடந்தேறியது. இந்த பெண்ணை பற்றிய விவரங்களை இந்திய சர்க்கார் செய்தியிலாக சேகரித்துள்ளது. இந்த பெண்ணின் பெயர் கமலா. கமலா லட்சக்கணக்கான எதிரிகளை போரிலே சந்திக்க விரும்பினேன். மட்டும் சந்தித்தால் போதும். 10,000 எதிரியை கொள்வதை விட ஒரு துரோகியை கொள்வது
கடவுளே, இவளை நான் சந்திக்கு வரை என்னை உயிரோடு வைத்து துரோகி, துரோகி, துரோகி. Good morning. Good morning. Sit down, sit down. Manson? No, it's உங்களுக்கு 8வது கேம்பிள் டியூட்டி. உங்களுக்கு 9வது கேம்பிள் டியூட்டி. Thank you very much, sir. Thanks. மறுபடியும் எதிரியின் கூடாரத்திலிருந்து நமக்கு செய்தி. I think the same informer. Thank you, friend. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.